ராகி வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்களா. இதை அரைச்சிடலாம், மாவு அரைக்கிறதுக்காக தான் இதை வாங்கினது. அப்புறம் மழை வந்துச்சு, அப்படியே விட்டுட்டேன். இப்போ மழை கொஞ்சம் நின்று இருக்குங்க, தூரல் நின்று இருக்குது. ஈரோடுலலாம் நேற்று இன்றைக்கெலாம் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்குது. சரி, நேற்றுக்கே வெயில் வந்துருச்சு, இன்றைக்கி காய போட்டு அரைச்சிடலாம், காய வச்சிடலாம். எப்படியும் காயத்துக்கு ஒரு 2 நாள் ஆகிடுங்க. நான் தண்ணியில் அலசிட்டு தான் காய வைப்பேன். இது நீங்களாம் ராகின்னு சொல்லுவீங்க, அப்படிங்க ராகின்னு சொல்கிறேன். இல்லைனாக்கா நாங்கள்லாம் சேலம் சைடெலாம் பார்த்திங்கன்னா ஆரியம் அப்படின்னு சொல்லுவோம். மேட்டூர் சைடெலாம் ஆரியம்னு தான், அதுதான் சொல்லி பழக்கம் எங்களுக்கு. இதை ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவியாச்சுங்க. களைஞ்சி பார்த்தேன், இன்னும் கல்லெல்லாம் அவ்வளோ இல்லை. ரொம்ப எனக்கு காய தெரியும்லாம் கிடையாதுங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் களைஞ்சி பார்த்தேன். கல்லெல்லாம் அவ்வளோவா இல்லை. இதை அப்படியே ஒரு ஃபில்டர் வச்சோ ஒரு துணி வச்சோ நல்லா தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காய போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ராகி தண்ணி பிடிக்கும் போதே கொஞ்சம் தூசெல்லாம் மேலே வந்துச்சு. அதெல்லாம் நம்ம மேலே வரதுனால அதை அப்படியே வடித்து விட்டுட்டு ஒரு 2 தடவை கழுவிட்டேன். ராகி மாவுலாம் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளார் மில்லையே வாங்கிக்கோங்க. நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், எதுவும் கலப்படம்லாம் இருக்காது, நல்லதாக தான் இருக்கும் எங்களுக்கு. சரி, ஒரு டைம் நம்ம அரைச்சி பார்க்கலாமே அப்படின்ட்டு இந்த முழு ராகி வாங்கி வச்சேன். அப்படியே முழு ராகி வந்து இட்லிக்கு தோசைக்கெலாம் அப்படியே அரைச்சி கூட நான் ஆட்டிக்குவேன். இட்லிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நம்மளும் அரைச்சி பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ராகி மாவு வீட்டில் நிறையா இருக்கும். ஊர் பக்கம்லாம் போனோம்னாக்க நிறையா இருக்கும், அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லைங்க, அவங்கவுங்க விலைக்கு வாங்குற மாதிரி தான் மாவே வாங்குற மாதிரி தான் இருக்குது. இதில் கல்லெல்லாம் அவ்வளோவா இல்லை. தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு, அந்த தூசு போகிற அளவுக்கு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு கலண்டரோ இல்லைன்னா ஒரு துணியோ வச்சு வடித்து எடுத்துக்க போகிறேன். வடிச்சிட்டு, ஏன்னா அதில் வடிக்கும்போது நமக்கு இந்த ராகி வந்து வேஸ்ட் ஆகாது இல்லையா, அதனால் ஒரு கலண்டரோ ஒரு துணியோ வச்சு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மாடியில் போய் நல்லா வெயில் இருக்குது, அங்கே போய் காய வச்சு எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கான வேலை இதுதாங்க. சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இன்னும் பாத்திரம் கூட ஒரு 2-3 பாத்திரம் கழுவாமல் தான் இருக்குது. சரி, அதை அப்புறமா கழுவிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ராகி இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்ட்டு செஞ்சுட்டு இருந்தேன். வீட்டில் எப்போவும் இருக்கிற வேலை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையிலையும் நம்மளே பார்த்துக்கலாம். எப்படின்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் ரெடி பண்ணுறேன். ஏன்னாக்கா இதெல்லாம் கடையில் கிடைக்கிறது தானேங்க, போனோம்னா டக்குன்னு மாவு வாங்கிட்டு வந்துடலாம். பட் இருந்தாலும் நம்ம இதெல்லாம் செஞ்சு பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நானே ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் எனக்கு வச்சுக்கிறேன். சரி வாங்க, காய போட்டு வந்துடலாம். நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், அதனால் ராகி ஃபில்டர் பண்ணியாச்சா, இதை கையோட காய போட்டு வந்துடலாம். பார்த்தீங்களா எப்படி வருது, மழை முடிஞ்சு வெயில். மாடியில் இன்னும் சூப்பராக தான் இருக்கும். ஒரு பழைய காட்டன் ஷால் எடுத்துகிட்டு போயிட்டு 4 பக்கமும் 4 வெயிட் வச்சு ராகி காய போட்டாச்சு. காய போடும்போது நம்ம சும்மா இருப்போமா, நல்லா கோலம் போடுற மாதிரி எல்லா பக்கமும் கோலமாக போட்டு பார்த்துட்டு காய வச்சாச்சு. இது 2 நாள் கழித்து பார்ப்போம். நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னொரு வீடியோவில்.